இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நான் மீஷோவில் வாங்கின இந்த ஜுவல்லரி பாக்ஸ் தான். வாங்க இதுக்குள்ளே எத்தனை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் ட்ராயர் ஸ்டைலில் கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. குட்டி செயின், கம்மல் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பெரிய ஹாரம் இருந்ததுன்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்ட்டிஷனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கலாம். டாப் கம்பார்ட்மெண்ட் பார்த்துலாமா? உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டாப் ஸ்டோரேஜுக்கு லாக் பண்ணிக்க ஒரு கீயும் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் லாக் அண்ட் கீ சிஸ்டம். ஓப்பன் பண்ண உடனே க்ளோசிங் லிட் போர்ஷனில் 8 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க செயின்காக. அப்படியே ஒரு பவுச் இருக்கு. ரிங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண 17 ஸ்பேசஸ் இருக்குது. இதில் நீங்கள் 2 ரிங்காக கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நோ ஸ்பின்ஸ் குட்டி ஸ்டட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண 24 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற இந்த பார்ட்டிஷன் உங்களோட பெரிய கம்மெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்பேஸில் ஜிமிக்கி, வேறு மாடல் தோடு, மீடியம் சைஸில் இருக்கிற கம்மல் இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். யூஸ்வலாக ஹாரம் கூட வர தோடெல்லாம் ரொம்பவே பெரிய சைஸில் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த ஸ்பேஸை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தோடோ இல்லை 2 தோடோ கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அகைன் இந்த சென்டர் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. எனக்கே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. இந்த பார்ட்டிஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இல்லை நீங்கள் தாலி செயின் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? இதில் 6 ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்ட்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸில் பேங்கிள்ஸ் எல்லாம் செட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு பேங்கிள் ஸ்டோர் பண்ண வேணாம், எனக்கு ஹாரம் இருக்குது அதை நான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பார்ட்டிஷனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பார்ட்டிஷன் டிவைடரை எப்படி வேணால் நமக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போது 5 பாக்ஸஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஜுவல்ஸை தான் இப்போ நான் ஸ்டோர் பண்ணி காமிக்க போகிறேன். எனக்கு இந்த ஜுவல்லரி பாக்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்பேஸை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் நிறைய கேட்டகரி ஆஃப் ஜுவல்ஸ் வைக்க முடியும். கம்மல், தோடு, மாட்டல், அப்புறம் நெத்திச்சுட்டி, ஹாரம், நெக்லஸ், குட்டி நெக்லஸ், மீடியம் சைஸ் நெக்லஸ், பேங்கிள்ஸ் இப்படி என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜுவல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தோணும். ஒன்ஸ் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்கும், ஜுவல்ஸ் கம்மியாயிடும். நான் இப்போ என்கிட்ட இருக்கிற சில ஜுவல்ஸை ஸ்டோர் பண்ணி காமிச்சேன். இந்த 5 பாக்ஸஸை நான் தூக்கி போட்டுடலாம், இனிமேல் தேவையே இல்லை. நம்ம வீட்டில் ஜுவல்லரி ஸ்டோரேஜை டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் அடிஷன். அவ்வளோதான், இன்றைக்கி பதிவு முடிஞ்சது. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியணும்னா ஸ்டுடியோ நிக்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். பை.